வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, இப்போ கொஞ்ச நாளா என்னால இத செய்ய முடியறது இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ கொஞ்ச நாளா என்னமோ என்னால எக்ஸர்சைஸே பண்ண முடியறதில்ல. இப்போ கொஞ்ச நாளா எனக்கு நல்லா தூங்கவே முடியறதில்ல. இப்போ கொஞ்ச நாளா என்னால என் கைய தூக்க முடியறதில்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். ஸோ இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஹேவின்ட் இல்லன்னா ஹேசன்ட் பீன் ஏபிள் டூ பிளஸ் வெர்ப். அப்புறம் இப்போ கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்றதுக்கு லேட்லி. இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். இத செய்ய முடியறது இல்லை, முடியும், முடியாது அப்படின்னா நம்ம யூசுவலா கேன், கேன்ட்ன்னு தானே யூஸ் பண்ணுவோம். இந்த பி ஏபிள் டூ எதுக்காக அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேனா இருக்கட்டும், பி ஏபிள் டூவா இருக்கட்டும், 2மே வந்து நம்மளுடைய அபிலிட்டி பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேன எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிரசன்ட் அபிலிட்டி. இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் வாக் ஃபாஸ்ட், ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் இந்த மாரிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி பாஸ்ட்ல அப்ப என்னால செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னா குட் யூஸ் பண்ணுவோம். பட் மத்த டென்ஸுக்குலாம் என்ன பண்றது? அதுக்கு தான் பி ஏபிள் டூ. இப்ப இந்த இடத்திலேயே பாருங்க, இப்போ கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்றப்போ நாம பாஸ்ட்ல ஏதோ ஒரு டைம்ல ஆரம்பிச்சு அப்பயிலேருந்து இப்ப வரைக்கும் ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைம பத்தி நம்ம பேசுறோம். அப்ப என்ன டென்ஸை யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நாம வந்து பி ஏபிள் டூ தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நாம ஹேவ் பீன் ஏபிள் டூன்னு சொல்றது இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்காக தான். அடுத்த விஷயம், இப்போ கொஞ்ச நாளா, சமீப காலமா இந்த மாதிரி சொல்றதுக்கு லேட்லின்னு ஏன் யூஸ் பண்றீங்க? ரீசன்ட்லி கூட யூஸ் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதே மாதிரி லேட்லிக்கும் ரீசன்ட்லிக்கும் உள்ள டிஃபரன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நம்ம லேட்லிய வந்து இந்த மாதிரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இது 2க்கும் யூஸ் பண்ணுவோம். நீங்க ரீசன்ட்லிய வந்து பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம இந்த இடத்துல லேட்லின்னு தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப ரீசன்ட்லின்றது சமீப காலமா அந்த மாதிரி அர்த்தத்துல வரும். இப்போ கொஞ்ச நாளா அந்த மாரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் சொல்றப்போ நமக்கு வந்து பி ஏபிள் டூவோட லேட்லியே நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுல நீங்க பெருசா எதுவும் பண்ண போறதில்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம வெர்ப மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதனால இது ரொம்ப சிம்பிள் தான். அதே மாரி இப்ப நம்ம வெறுமனே நெகட்டிவ் சென்டென்சஸ் மட்டும் பார்க்க போறதில்ல. பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் குவெஷன்ல இது என்ன மாரி அர்த்தம்? அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டா. இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்ச நாளா என்னால நல்லா தூங்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ இப்ப கொஞ்ச நாளா அதுக்கு நம்ம லேட்லி அது சொல்லப் போறோம். ஸோ நான் என்னால அப்படின்றதுனால ஐ ஹேவன்ட். ஐ ஹேவன்ட் பீன் ஏபிள் டு வெர்ப் ஸ்லீப் அவ்வளோதான். பாருங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி ஹேவன்ட் இல்லன்னா ஹேசன்ட்ன்னு போட்டுக்கோங்க. பீன் ஏபிள் டு வெர்ப மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். ஆப்வியஸ்லி நம்ம லேட்லின்னு நம்ம வந்து சேர்த்துக்க போறோம். அதே மாதிரி ரொம்ப காமன் வந்து இந்த மாரி லேட்லிய முன்னாடியே வச்சு சொல்றது. நீங்க பின்னாடி வேணுமானாலும் வச்சு நம்ம இது மாரி சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். ஸோ லேட்லி ஐ ஹேவன்ட் பீன் ஏபிள் டு ஸ்லீப் வெல். அவ்வளோதான். சிம்பிள். இப்ப கொஞ்ச நாளா என்னால எக்ஸர்சைஸ் செய்ய முடியறதில்ல. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். எனக்கு வந்து நெறைய வொர்க் பிரஷர், நெறைய வொர்க். அதனால எனக்கு டைமே இல்ல. இப்ப கொஞ்ச நாளா என்னால ஒழுங்கா எக்ஸர்சைஸ்லாம் செய்ய முடியறதில்ல. இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஐ ஹேவன்ட் பீன் ஏபிள் டூ வெர்ப் மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம் பாருங்க. எக்ஸர்சைஸ் லேட்லி. ஐ ஹேவன்ட் பீன் ஏபிள் டூ எக்ஸர்சைஸ் லேட்லி. இல்லன்னா லேட்லிய முன்னாடி வச்சு வேணாலும் நம்ம சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்ச நாளா என்னமோ தெரியல, என்னுடைய இடது கைய என்னால நல்லா மேல தூக்க முடியறதில்ல. அப்படின்னு நம்ம சொல்லப்போறோம். ஸோ மேல தூக்குறதுன்னா ரைஸ். அப்ப ஐ ஹேவன்ட் பீன் ஏபிள் டூ. இப்ப அவளால தூக்க முடியறதில்ல அப்படின்னா ஷி ஹாசன்ட் பீன் ஏபிள் டூ. அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப ரைஸ் மை லெஃப்ட் ஆர்ம் லேட்லி. லேட்லி ஐ ஹேவன்ட் பீன் ஏபிள் டு ரைஸ் மை லெஃப்ட் ஆர்ம். கொஞ்சம் லாங்கா ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். இப்ப கொஞ்ச நாள் ரொம்ப வேலை அதிகமா இருக்கிறதுனால, என்னால புத்தகம்லாம் ஒண்ணும் படிக்க முடியறதில்ல. இப்ப ரீசென்ட்டா நீங்க என்ன புக் படிச்சீங்க? அப்படி கேட்டா, இல்லங்க கொஞ்ச நாளாவே அதிகமா வொர்க் இருக்கிறதுனால, என்னால புத்தகம் எதுவும் படிக்க முடியறதே இல்ல இப்பலாம். அப்படி சொல்றோம் நாம. ஸோ தனித்தனியா இந்த சென்டென்சஸ நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ வேலை அதிகமா இருக்கிறதுனால, ஸோ வேலை எப்படி இருக்கு? கொஞ்ச நாளாவே அதிகமா இருக்கு. அப்ப அந்த இடத்துலயும் நாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அப்ப ஐ ஹேவ் பீன் பிஸி வித் வொர்க். ஐ ஹேவ் பீன் பிஸி வித் வொர்க். அப்படி சொல்றப்பவே நாம, இன்னைக்கு இல்லப்பா, கொஞ்ச நாளாவே நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். அதனால இந்த புக்குமே என்னால படிக்க முடியறதில்ல.
I haven't been able to read any books lately. இந்த இடத்துல பின்னாடி சேர்த்திருக்கோம். Because I have been so busy with work, I haven't been able to read any books lately. இப்போ கொஞ்ச நாளா எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ டைம் கிடைக்குது. அதனால ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த இடத்துல கீவேர்டே இப்போ கொஞ்ச நாளா அப்படின்றது தான். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க டென்ஸ கரெக்ட்டா போடணும். ஸோ கொஞ்ச நாளாவே எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. கொஞ்ச நாளாவே என்னால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அப்ப 2 இடத்துலயுமே நாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லணும். இப்ப எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. I have been getting some free time lately. I have been getting some free time lately. கொஞ்ச நாளா எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. அதனால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அப்ப கொஞ்ச நாளாவே முடியுது. அதனால I have been able to spend more time with my family. அப்படியே சேர்த்துக்கலாமா? Because I have been getting some free time lately, I have been able to spend more time with my family. இப்ப நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இத மாரி நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம். இப்ப கொஞ்ச நாளாவே நான் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்றேன். இங்கிலீஷ் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்றேன். அதனால என்னால நல்ல கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியுது. ஸோ இங்கிலீஷ் பேச முடியுதுன்னா, நம்ம இப்ப இந்த டைம் இன்னைக்கு அப்படி சொல்லல. நமக்கு சமீப காலமாவே என்னால செய்ய முடியுது அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம ஹேவ் பீன் ஏபிள் டூன்னு வச்சு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நான் கொஞ்ச நாளா தினமும் பிராக்டிஸ் பண்றேன். அப்ப ஐ ஹேவ் பீன் பிராக்டிசிங் இங்கிலீஷ். தினமும்னு இருக்கு இல்லையா? அதனால எவ்ரி டே. இப்ப கொஞ்ச நாளான்னு இருக்கிறதுனால ஒரு லேட்லி. இப்ப ஐ ஹேவ் பீன் பிராக்டிசிங் இங்கிலீஷ் எவ்ரி டே லேட்லி. என்னால நல்லா கான்ஃபிடென்ட்டா பேச முடியுது. I have been able to speak with more confidence. Because I have been practicing English every day lately, I have been able to speak with more confidence. ஸோ எவ்வளோ பெரிய லாங் சென்டென்ஸ் அப்படி ஈஸியா ஃப்ரேம் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நெறைய இடத்துல சொன்ன மாதிரி லாங் சென்டென்ஸ்ன்றது அப்படியே ஒரே சென்டென்ஸ் லாங்கா இருக்கிறது இல்ல. சின்ன சின்ன சென்டென்சஸ கம்பைன் பண்ணா ஒரு லாங் சென்டென்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான். நானும் அந்த ஃபைல 1 வாரமா தேடிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து 1 வாரமா. இப்ப வரைக்கும். இப்ப வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சமீப காலமா, இப்ப கொஞ்ச நாளா அப்படி நம்ம எதுவும் சொல்லல. பட் 1 வாரமா தேடிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எனக்கு கிடைக்கலன்னா தொடர்ந்து தான் இல்லையா? ஸோ அதனால நம்ம வழக்கம் போல பிரசன்ட் பெர்ஃபெக்ட், கன்டினியூயஸ் அண்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இப்படி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ நம்மளுடைய அன்றாட பொருட்கள் அது தேடுறதுக்கு நம்ம வந்து சாதாரணமா லுக் ஃபார் அது கூட சொல்லலாம். அப்ப ஐ ஹேவ் பீன் லுக்கிங் ஃபார் தட் ஃபைல் ஃபார் அ வீக். 1 வாரமா. ஐ ஹேவ் பீன் லுக்கிங் ஃபார் தட் ஃபைல் ஃபார் அ வீக். என்னால இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. I haven't been able to find it. I have been looking for that file for a week, but I haven't been able to find it. இப்போ கொஸ்டின். உன்னால அவர கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுச்சா? அப்படி கேட்கணும். இப்போ இதுக்கு எப்படி சொல்லணும்? இது பாஸ்ட் டென்ஸா? இல்ல இந்த மாதிரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா? அப்படி நம்ம பார்க்கலாம். நேத்து அவர ஏதோ கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னியே. கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுச்சா? அப்படி கேட்கிறதா இருந்தா பாஸ்ட் டென்ஸ். அப்ப வேர் யூ ஏபிள் டு கான்டாக்ட் ஹிம் அப்படி சொல்லிடலாம். இப்போ நீங்க வீட்ல அவர என்னன்னு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு நீங்க ஒருத்தர்ட்ட சொல்லியிருக்கீங்க. அவரும் தொடர்ந்து திரும்ப திரும்ப கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கார். அப்போ வந்து என்னப்பா கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுச்சா? அப்படி கேட்கிறீங்க நீங்க. ஸோ அப்ப இப்போ வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கார். நீங்க அப்ப போய் கேட்கறதுனால தான் இந்த இடத்துல நாம ஹேவ் யூ பீன் ஏபிள் டு கான்டாக்ட் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் தான் நம்ம அப்படியே தமிழ இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றதா இருந்தா நமக்கு கண்டிப்பா இது வந்து வேர் யூ ஏபிள் டுவா இல்ல ஹேவ் யூ பீன் ஏபிள் டுவான்ற கன்ஃபியூஷன் வர்றது சகஜம். பட் கான்டெக்ஸ்ட தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க பாஸ்ட்ல எப்பயோ அப்ப கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்கறதா இருந்தா வேர் யூ ஏபிள் டு கான்டாக்ட் ஹிம் அப்படி கேட்போம். இப்போ தொடர்ந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அப்ப கேட்குறீங்க என்னப்பா முடிஞ்சுச்சான்ட்டு. அதுக்கு தான் ஹேவ் யூ பீன் ஏபிள் டு கான்டாக்ட் ஹிம் அப்படின்னு சொல்றோம். முன்னாடியெல்லாம் நீங்க சென்னையில இருந்தீங்க. அடிக்கடி உங்க அம்மாவ பார்க்க முடியறதில்ல அப்படி சொன்னீங்க. இப்ப பக்கத்துல வந்துட்டீங்க இல்லையா? இப்ப உங்களால அடிக்கடி உங்க அம்மாவ பார்க்க முடியுதா? அப்படி நம்ம கேட்கிறோம். அப்ப ஹேவ் யூ பீன் ஏபிள் டு விசிட் யுவர் மாம்?
அடிக்கடி, ரெகுலர்லி. இதுல அடிக்கடினா ஃப்ரீக்வென்ட்லி அப்படியா? நம்ம வந்து ரெகுலரா உங்களால பார்க்க முடியுதா? அப்படி மீன் பண்றோம். அப்ப ஹேவ் யூ பீன் ஏபிள் டு விசிட் யுவர் மாம் ரெகுலர்லி லேட்லி? சரி, நாம இப்ப பார்த்தோம் இல்லையா? இந்த ஹேவ் பீன் ஏபிள் டு, ஹேவன்ட் பீன் ஏபிள் டு ஒரே ஒரு சென்டென்ஸ். நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் அவருக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா, அவர என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. அவ்வளோதான் சென்டென்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ நான் அவருக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கேன். அப்ப ஐ ஹேவ் பீன் ட்ரையிங் டு கால் ஹிம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஐ ஹேவ் பீன் ட்ரையிங் டு கால் ஹிம். ஆனா, என்னால அவர ரீச் பண்ணவே முடியல. தொடர்ந்து ரீச் பண்ண முடியல. ஐ ஹேவன்ட் பீன் ஏபிள் டு ரீச் ஹிம். இப்போ வரைக்கும் முடியல. I have been trying to call him, but I haven't been able to reach him. ஸோ இந்த வீடியோல நாம இந்த have been able to, haven't been able to இது எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.